அன்பு தமிழ் மக்களே வணக்கம். காசாவில் குகை இல்லை என்றால் ஹமாஸ் இயக்கமே இவ்வுலகத்தில் இல்லை. எலி வலை இல்லை என்றால் எலிகள் இந்த உலகில் இல்லை. இன்னும் மண்ணுக்கு மேலே இஸ்ரேலை எதிர்க்க ஒரு இயக்கம் வளர முடியவில்லை. இஸ்ரேல் இருக்கும் வரை இஸ்லாமிக் ராடிகலிசம் வளராது. அதை புரிந்து கொண்ட கோமேனி ப்ராக்சி படைகளை உருவாக்கினார். அதுவும் வேஸ்டாகி போய்விட்டது. இப்போது காசு செலவு ஆனது தான் மிச்சம். இப்போது குகை இயக்கம் அழிவின் விளிம்பில் இருக்கிறது. 200 குகை மனிதர்கள் உயிருக்காக கெஞ்சுகிறார்கள். அவர்களின் முதலாளிகளால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. கையை கழுவி விட்டுட்டாங்க. ஹமாசுகளை முற்றிலும் அழிப்பது தான் இஸ்ரேலின் நோக்கம். அதனால் பிடிபட்ட ஹமாசுகளை வெளியே விடும் திட்டம் இஸ்ரேலுக்கு இல்லவே இல்லை. அவங்கள உள்ளேயே இருந்து உணவு தண்ணீர் இல்லாமல் பட்டினி போட்டு சாக விடுவோமா, அல்லது குகைக்கு மேலே துளை போட்டு காங்கிரீட்டு கலவையை ஊற்றி குகையை மூடி விடுவோமா, அல்லது பொந்துக்குள்ளே இருந்து வெளியே ஒவ்வொருத்தனாத உயிர் தப்பிக்க ஓடி வரும்போது ஒவ்வொரு எலியை சுட்டு கொல்லுவோமா, அல்லது பாய்சனஸ் கேஸை விட்டு கொல்லுவோமா என்பது தான் ஒரே சிந்தனையாக இருக்கிறது நேத்தன்யாகுவுக்கு. அவர்களை வெளியே விட்டால் இஸ்ரேலியனை கொல்லத்தான் திட்டம் போடுவார்கள். அப்புறம் பள்ளிவாசலில் போய் ஐஸ் விற்கவா போவான் அவன். நாங்களாம் அவர்களை குகைகளில் வாழச் சொன்னோம். அவங்களே ஒரு குகை சிறையை ஏற்படுத்தி கொண்டு அதில் அவர்களே சிறை கைதிகளாக வாழ்கிறார்கள். தாங்கள் செய்த தவறுகள் அவர்களை உறுத்தி இருக்கும் போல. அதனால தான் அவர்களே அவர்களுக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு இஸ்ரேலை குற்றம் சொல்ல முடியுமா? இஸ்ரேல் பொறுப்பேற்க முடியுமா? அல் ஜசீரா டிவி தினமும் இன்று குகையில் எத்தனை பேர் செத்தார்கள் என்று சப்டைட்டில் போட சொல்லுங்கள். பெண்கள் குழந்தைகள் எத்தனை பேர் இறந்ததாக தினமும் டைட்டில் போட்டார்களே, அதே மாதிரி போட வேண்டியதானையா? நாங்களும் தெரிஞ்சுக்கிடுவோம்ல. ஹமாஸ் ஆதரவு நாடுகளான கத்தார், துருக்கி, எகிப்து நாட்டு தலைவர்கள் கூடி பேசியும் ஒன்றும் கதைக்கு ஆகலை. அமெரிக்காவை பிடிச்சு இப்போ தொங்கிக்கிட்டு கிடக்கிறானுங்க. துருக்கியின் பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு சென்று கொண்டு இருப்பதை தடுக்க அமெரிக்காவும் போலியோ டிராப்ஸ் மாதிரி அப்பப்போ ஏதோ கொஞ்சம் கொடுத்து காப்பாற்றி கொண்டு வராங்க. அமெரிக்காவிடம் போய் சட்டையை பிடிச்சி கேட்க முடியுமா இந்த துருக்கியால்? காசாவில் காலுண்ட அது நடத்தும் நாடகங்கள் மேடையை விட்டு தூக்கப்பட்டு விட்டன. கத்தாரோ 600 கோடி விமானத்தை பரிசளித்தும் இஸ்ரேல் கத்தாரை தாக்கி ஹமாஸ் இயக்கத்தில் பலரை கொன்ற போதும் அதை அமெரிக்காவால் தடுக்க முடியவில்லையே. அட்லீஸ்ட் ஒரு முன்னெச்சரிக்கை வார்னிங் கூட கொடுக்கவில்லையே. ஒன்றுக்கு போக பாத்ரூம் போனதால் கலீல் அல் ஹயா தப்பிச்சார். நீரழிவு நோய் அவருக்கு இருந்ததால் அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போகும் பழக்கத்தால் அவர் உயிர் பிழைத்தது. ஆனால் நீரழிவு நோய் இல்லாத அவரது மகன் அந்த தாக்குதலில் இறந்தான். அதுக்கு தான் சொல்கிறது நோயுள்ள வாழ்வே குறையற்ற செல்வம்னு. ஹமாசுகள் முற்றிலுமாக அழிந்து விட்டால் காசா பிழைத்து விடுமே, அதை வைத்து காசு சம்பாதிப்பது நின்று போய்விடுமே என்று பல மிலிட்டன்ட் குரூப்புகள் கத்தாரிகள் கதறி கவலைப்படுகிறார்கள். முதலில் குகைகள் பாலஸ்தீனர் மக்களை இஸ்ரேலிய குண்டுவீச்சிலிருந்து காப்பாற்றவே நாங்கள் தோன்றினோம் அப்படின்னு சொன்னானுங்க. இஸ்ரேலிய விமானங்கள் காசாவின் மேல் பறந்தபோது ஒரு பாலஸ்தீனன் கூட குகைக்குள்ளே போய் ஓடிப்போய் ஒளியவில்லையே, உயிரை காப்பாற்றி கொள்ளவில்லையே. பாலஸ்தீனர்களை ஏன் அந்த குகைக்கு போய் ஒளியவில்லை என்று கேட்டதற்கு, உள்ளே போனால் தான் கற்பழித்து போடுவான் ஐயா, ஆனா பண்ணா என்று எதையும் அவன் பார்க்க மாட்டான். தெரியாதா அவனை பற்றி நமக்கு? நாங்களாம் வாலண்டியராக போய் மாட்டணுமா அப்படிங்கிறோம். கடைசி ஹமாஸும் ஜிகாதிகளும் செத்தாத்தான் எங்களுக்கு விமோசனம் கிடைக்கும், அது வரைக்கும் அலுமினிய தட்டு வாழ்க்கைத்தான் எங்களுக்கு என்று அழுத்து கொள்கிறார்கள் இந்த பாலஸ்தீனர்கள். அவர்கள் சொல்லுவதை கேட்டால் கோமனிக்கு கூட கண்ணீர் வரும். ட்ரம்ப் கொண்டு வந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராமை கேட்க மாட்டேன், ஆயுதங்களையும் ஒப்படைக்க மாட்டேன், உயிர் இந்த மண்ணுக்கு உடலும் இந்த மண்ணுக்குத்தான் என்று திரியும் இந்த எருதுகள் சாகும் வரை நிம்மதி என்பதை இருக்காது பாலஸ்தீனனுக்கு. எகிப்து போர் நிறுத்தம் காசா அமைதிக்கு பாடுபடுவதாக போலி வேஷம் போடுகிறது. 2 நாளைக்கு முன்பு கூட எகிப்து பார்டர் வழியாக ட்ரோன் மூலமாக 3 M16 மெஷின் கன் ரஃபா எல்லைக்குள் வந்தது. எகிப்து நாட்டில் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்று ஒன்று இல்லையா? இராணுவ உளவுத்துறை இல்லையா? பார்டரை பாதுகாக்க ரேடார்கள் தான் இல்லையா? அல்லது அங்கு வீரர்களே இல்லையா? எகிப்துக்கு தெரியாமல் இந்த ட்ரோன்கள் காசாவுக்குள்ள வந்திருக்க நியாயமில்லை. அதை இஸ்ரேலிய இராணுவம் தரையிறக்கிய ஆயுதங்களை கைப்பற்றியது. அதை பத்திரிகைகள் மூலமாக உலகுக்கு தெரிவித்தது. அதற்கு எந்த கண்டனமும் எந்த நாடுகளும் தெரிவிக்கவில்லை.
அது அங்கு உள்ளவர்களுக்கு உயிர் காக்கும் மருந்துகள் போல. அதனால் எகிப்தை எக்காலத்திலும் நம்பாது இஸ்ரேல். துருக்கி ஒருங்கிணைந்த இராணுவம் மூலமாக காசாவுக்குள் நுழைந்து காசா மக்களை மூளைச்சலவை செய்து ஆட்சி அதிகாரத்தில் நுழைந்து விடலாம் என்று பார்க்கிறது. கத்தார் பின்ன சொல்லவே வேண்டாம். ஹமாஸின் ஃபைனான்சியரே இந்த கத்தார் தான். இந்த 3 கூட்டுக் களவாணிகளும் எந்த பெயரிலும் காசாவுக்குள் வரவிட மாட்டோம் என்று இஸ்ரேல் திட்டவட்டமாக சொல்லிவிட்டது. எகிப்து அந்த 200 ஹமாஸுகளை விட்டுவிடும்படி அமெரிக்காவிடம் போய் கெஞ்சுகிறது. ஏன் உனக்கு என்ன அக்கறை? அவன் பாலஸ்தீனம் தானே, எகிப்து நாட்டுக்காரன் இல்லையா? நீ எதுக்கு போய் அங்கே கெஞ்சுற? நேத்தன்யாகு அவருடைய நாட்டை எப்படி பாதுகாக்கணும் என்று அவருக்கு தெரியும். அந்த 200 பேருக்கும் இஸ்ரேலிய குடியுரிமை கொடுக்க சொல்லி கேளுங்க, நான் அவர்கிட்ட சொல்லுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஈஜிப்சியன் அதிபர் எஜிப்சியன் மம்மி போல உறைந்து விட்டார். இஸ்ரேல் பள்ளிக்கூடம், மருத்துவமனை என்று தங்கள் நகரத்தில் கட்ட இரும்பு கம்பிகள், சிமெண்டுகள் இறக்குமதி பண்ணி கொண்டு இருந்தது. அதே வேளையில் ஹமாஸ் எகிப்து வழியாக குகை அமைக்க நேர்வழியை பயன்படுத்தாமல் குகை வழியாக இரும்பு கம்பிகள், சிமெண்ட் மூட்டைகளை கொண்டு வந்து இறக்கி கொண்டிருந்தார்கள். அவர்கள் கட்டிய குகைகளில் டாய்லெட் வசதி, ஏசி வசதி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் வசதி, மின்சார வசதி என்று அமர்க்களமாக அவர்கள் கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த குகை மதரசாவுக்குள் சென்றது, மசூதிக்குள் சென்று மேலே வந்தது, மருத்துவமனைகளின் அண்டர் கிரவுண்டு கோடவுனில் போய் முடிந்தது, மதரசாக்களில் இருந்து மின் இணைப்பு கொடுக்கப்பட்டது. அப்புறம் அதிகப்படியான கரண்ட் பில்லை அவன் அப்பனா வந்து கட்டுவான். கரண்ட் பில்லை ஷேர் பண்ணி கொள்ளலாம் என்று மருத்துவமனைகளோ மதரசாக்களோ மசூதியோ வந்து ஹமாஸிடம் கேட்கத்தான் முடியுமா? காசா குழந்தைகளை பள்ளிக்கு செல்ல விடாமல் குகை தோண்ட கூட்டிக் கொண்டு போனார்கள். அவர்கள் பணம் சம்பாதித்து வீட்டுக்கு கொண்டு வரும்போது பெற்றோர்கள் அகமகிழ்ந்தார்கள். பிஞ்சு கைகள் குகை தோண்டி சம்பாதித்து கொண்டு தரும்போது தாயுள்ளம் ஹமாஸை வாழ்த்தியது. அவன் வளர்ந்ததும் ஹமாஸ் இயக்கத்தில் வேலை போட்டு கொடுப்போம் என்ற வாக்குறுதி வேறு அவர்களை புலகாங்கிதம் அடைய வைத்தது. இவ்வளவு நல்லவனா இருக்கானே என்று கண் கலங்கினார்கள் பெற்றோர்கள். இன்னும் நிறைய குழந்தைகளை பெற்று அதிகமாக நாம் சம்பாதிப்போம் என்று அதற்கான வேலையில் இறங்கினார்கள். அடிக்கடி வீட்டின் அரைக்கதவு சாத்தப்பட்டது. குகை தோண்டும் பயிற்சி அவர்களுக்கு ஒரு தொழில் கல்வியாக மாறியது. கேள்வி கேட்க முடியுமா? ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்றார்கள். யாஹியா சின்வர் கூட ஒருமுறை பொதுக்கூட்டத்தில் பேசும்போது, எங்களிடம் 300 கிலோமீட்டர் தூரத்துக்கு டனல் பாதை இருக்கிறது. இஸ்ரேல் எங்களை விமான தாக்குதல் நடத்தி கொல்ல முடியாது. எங்களை அவர்களால் பிடிக்க முடியாது. எங்களை தேடி குகைக்குள் வந்தால் அங்கேயே யூதர்கள் சமாதியாக வேண்டியதுதான். நாங்கள் தப்பிக்க 1000 வழிகள் அங்கு இருக்கிறது என்று தம்பட்டம் அடித்தார். கடைசியில் குகைக்கு போக முடியாமல் மாடி வீட்டுக்கு போய் மண்டையை போட்டார். எனக்கு ஒரு டவுட்டு, குகைக்குள்ளத்தான் சகல வசதியும் இருக்குது, எதுக்கு அவரோட அந்த மாடி வீட்டுக்கு வந்தார்? விசாரிச்சப்ப கிடைச்ச தகவல் என்னன்னா, அவரது மாடி வீட்டில் ஒரு பூஜை அறை இருக்கிறது. அதில் சில்லறை காசுகளை ஒரு உண்டியலில் போட்டு வச்சிருந்தாராம். அதை எடுக்க வெளியே வந்து ஐடிஎஃப்பிடம் மாட்டிக்கிட்டு கையும் உடஞ்சி மண்டையும் உடஞ்சி கட்டடக் கழிவுகளோட கழிவுகளாக புதைந்து விட்டார். அப்படித்தான் சொல்லிக்கிறாங்க அங்கே உள்ளவங்க. இப்போ அனாதை பணமாக இஸ்ரேலின் கஸ்டடியில் மார்ச்சுரியில் இருக்கார். பாஸ்கரா, இது உனக்கு தேவையா? அமெரிக்கா ஸ்டேஜ் 2 பீஸ் டீலுக்குள் போக சொல்லி இஸ்ரேலை வற்புறுத்துகிறது. இன்னும் ஸ்டேஜ் 1 இன்னும் முடியலையே. இன்னும் 200 சமாதி கட்ட வேண்டியது இருக்கே. அதையும் முடித்துவிட்டு ஸ்டேஜ் 2க்கு நாங்கள் வாரோம் என்று சொல்லிவிட்டது இஸ்ரேல். நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் தொடங்குவது என்பது இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ஹவர்ஸ், இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் டைம் என்று சொல்லுகிறது. தாத்தா சூடாகிவிட்டார், எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம் என்று சொல்லுகிறது. நாங்கள் இது மாதிரி பல பூச்சாண்டிகளை பார்த்தவங்கப்பா என்று இஸ்ரேல் பதிலடி கொடுத்து விட்டது. இன்னொரு செய்தியும் வருகிறது. ஹிஸ்புல்லாக்களில் பலர் ஈரானில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து தங்களுடைய முகத்தை மாற்றி வெளிநாட்டுக்காரர்களைப் போல தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்களாம், மொசாத்தை ஏமாற்றுவதற்கு. இந்த ஆபரேஷன் ஐஆர்சிஜி ஈரானின் ரெவல்யூஷனரி கார்டு மேற்பார்வையில் ரகசியமாக நடக்கிறதாம். இந்த நியூஸை நமக்கு சொன்னதே மொசாத்து தான். ரூம் போட்டு யோசிப்பானுங்க போல இருக்க. ஈரானில் இன்னும் தண்ணீர் பஞ்சம் முழுமையாக தீரவில்லை. மற்ற நாடுகளில் அடைமழை பெய்ய வைக்கும் அல்லாஹ் இஸ்லாமிய நாடுகளில் மழை மேகத்தை அனுப்ப மாட்டேன் என்று மறுத்துவிட்டார். இன்னும் 3 தினங்களில் மழை ஈரானில் பெய்யவில்லை என்றால் மக்கள் ஊரை காலி பண்ணி கொண்டு போக வேண்டியது வரும்.
இப்பவே பாதி பேர் தண்ணீரை தேடி வேறு ஊர்களுக்கு போய்விட்டார்கள். ஆயுதங்களை தயாரிப்பதை நிறுத்திவிட்டு டீசலைனேஷன் பிளான்ட்டுகளை நிறுவ வேண்டும் என்று அங்குள்ள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். கிழவனுக்குத்தான் காது கேட்காத. தலைநகரை தெஹ்ரானில் இருந்து மக்கரான் பகுதிக்கு மாற்றும் யோசனையும் அவருக்கு இருக்கிறது. இந்த தண்ணீர் பஞ்சத்தினால தலைநகரையே மாற்ற வேண்டியதாக இருக்குது. அவன் கடற்கரை பக்கமாக வந்தால் கடற்கரை பக்கமாக தலைநகரை மாற்றினா இஸ்ரேலிய விமானங்களும் வந்துட்டு போக சௌரியமாக இருக்கும். இல்லை, சீக்கிரம் மாற்றுங்கப்பா. லெபனான் வழியாக பல $1 மில்லியன் ஹவலா மூலமாக ஹிஸ்புல்லாக்களுக்கு பணம் பட்டுவாடா ஆகியிருக்கிறது. அதை மொசாத் கண்டுபிடித்திருக்கிறது. எனவே அடுத்த போர் என்பது எட்டிவிடும் தூரம்தான். ஹமாஸ் மாதிரி ஹிஸ்புல்லாக்களும் முற்றிலும் அழிய முடிவு பண்ணி விட்ட பிறகு, அந்த முடிவை அல்லாஹ் எடுத்து விட்ட பிறகு சாமானியர்கள் நம்மால் என்ன செய்ய முடியும்? பிணத்தை புதைக்கத்தான் முடியும். காஃபின் பாக்ஸ் செய்கிறவனுக்கு காட்டில் நல்ல மழையாம். சரி மக்களே, நான் மீண்டும் வந்து மீதி செய்திகளை சொல்லுகிறேன். ஜெய் ஹிந்த்.